என்ன பிரச்சனை? சிந்துக்கும் நைட்டாருக்கும் பிரச்சனை. சேர்த்து வைக்க போறீங்களா? சிம்புனாலே பிரச்சனை தானே டாக்டர், நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சரி விடுங்க. மிஸ்டர், இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. டாக்டர், 2 மாசமா என் பையன் முந்தைய விட நிறைய சேஞ்ச் இருக்கு. வெரி குட். ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? ஒரு 5 ரூபா கம்மியா இருக்கும், பரவாயில்லையா? ஓகே டாக்டர், நான் சொன்னது என் பையனோட ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய சேஞ்ச் இருக்கு. ராத்திரியான ஃபுல்லா கலாட்டா பண்றான். காலைல கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே செய்யலன்றோம். உங்க பையனுக்கு வந்திருக்கிறது சாதாரண நோய் இல்ல. இது கேபிபிவிபி. அப்படின்னா குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு. இந்த நோய் வந்தவங்க நைட் எல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு காலையில கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பையனும் கேட்டா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து கேட்டவங்களே கலாய்ப்பாங்க. டாக்டர், ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா? இதுக்கு ட்ரீட்மெண்ட்டை விட உங்க பையனை எந்த ட்ரீட்டுக்கும் போக விடாம பாத்துக்குங்க. குறிப்பா, அப்பா நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன், நைட்டு வர மாட்டேன்னு சொன்னா திருப்பாலே அடிச்சு வீட்டுல உட்கார வைங்க. சாரி டாக்டர், என் பையனை கை நீட்டி என்னால அடிக்க முடியாது. உங்களுக்கு ஊட்டு வலி இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன். அது இல்ல டாக்டர், என் பையன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க. வேற வழியே இல்ல. உங்க பையனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். நோ டாக்டர், ஷாக் வேணாம், ஷாக் வேணாம், ஷாக் வேணவே வேணாம். ஐயா, டாக்டரே ஷாக்காரன் சொல்றாரு, நீங்க வேணாம் வேணாம்னு சொல்றீங்க. 2 ஷாக் வாங்கி பையன் சாமான்லாம் மூட்டை கட்டி மேல போடுறாங்க. முதல்ல உன்னை கட்டி கடல்ல தூக்கி போடணும். நான் சொன்னது கரண்ட் ஷாக். எதுக்கு டாக்டர் தேவையில்லாம கரண்ட்ல வேஸ்ட் பண்றீங்க? உங்க ஹாஸ்பிட்டல் பில்ல காமிச்சாலே எங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். என் பையனை நானே பாத்துக்கிறேன். குட் பை. ஐயா, என்ன காரியம் பண்றீங்க? ஐயாக்கு முதல்ல குத்துறா பிடிக்காதுன்னு தெரியல. 100 நிமிஷம் இருங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு நல்லது பண்றையா, கொஞ்சம் திரும்பி பாருங்க ஐயா. இப்ப குத்துங்க. ஒரு நிமிஷம். ஏயா குத்த வரீங்களா? இப்படி மொக்க கட்டி எடுத்துட்டு வரலாமா? கொஞ்சம் கொடுங்க. அட கொஞ்சம் கொடுங்க சார். போதும் குட்ரா. அட அவசரப்படாதீங்க சார். குட்ரா கேளுடா. அட இருங்கயா. குட்ரா ஐயா. டைம் குட்ரா. ஐயோ, கொஞ்சம் இருங்க ஐயா. குட்ரா குத்துண்டா. இப்ப குத்துங்க. மூஞ்சி தாண்டா குத்தணும். புறம்போக்கு பட்டா கத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்தா தீட்டி பட்டன் கத்தி ஆக்கிட்டேன் நாய. விஷ்ணு, இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? ஐயா, பெத்த புரிய உங்களை கத்தியில குத்த வராயா? இத்தனை வருஷம் பாசமா வளர்த்ததுக்கு என்னையே குத்த வந்துட்டியா? குத்துடா, குத்து. ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கா? குத்துடா. கத்தியால குத்த சொன்னா டப்பா குத்தா குத்துற. வெட்டலா குத்துக்கு போயிடலாம் டாக்டர், என்னால பார்க்க முடியல டாக்டர். உன்னை வெட்ட கூட வெட்டி அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியலடா. அவரு எங்க கஷ்டப்படுறாரு? நீங்க சேர்த்து வச்ச சொத்துல தான் நல்ல காரு பங்களாவோட வசதியா இருக்காரு. வாய் விட்டு சும்மா இருக்க மாட்டேன் ராஸ்கல். டாடி வேணா சொல்லுங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி வேணா சொல்லுங்க டாடி. வேணா சொல்லுங்க டாடி. வேணா சொல்லுங்க டாடி. ப்ளீஸ் டாடி வேணா சொல்லுங்க டாடி. காலைல நான் காபி சாப்பிடல, வேணும்னு சொல்லணுமா? எனக்கு வேணும்டா. எனக்கு வேணும்டா. அவனுக்கு ஒரு கப்பு கொண்டா. அறிவு கட்டவன உனக்கெல்லாம் போய் பிள்ளையா பிறந்த பாடுறா. எனக்கு வேணும்னு சொல்றான்டா. டாக்டர், அவன் ஒரு மாதிரி பேசுறான். ஷாக்கு ஏத்தி கொடுங்க. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா ஐயோ விடுகியா. ஐயா விடுகியா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா வலிக்குதுப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா வலிக்குதுப்பா. அப்பா டாக்டர் வேணா சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. ஐயோ விடுகியா. ட்ரீட்மெண்ட் போதும். லேப்ல கூட்டு போய் பேஷண்ட்டை கம்ப்ளீட்டா செக் பண்ணிடுங்க. டாக்டர், சின்னையா செக் பண்றீங்க? உங்க செல்போன் எடுத்தது பெரியயா? அவரையும் செக் பண்ணுங்க. அது ஒண்ணு டாக்டர், கீழே சும்மா இருந்தது, தொலைஞ்சு போட போது எடுத்து வச்சா முடியாது.